ஸ்லோகமும் விளக்கமும். வணக்கம் அன்பர்களே. இந்த பதிவுல ஒரு ஸ்லோகமும் அதுக்கான விளக்கமும் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க. இது ஸ்ரீராமர் பற்றிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயகர் துதி. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழுந்தினை, புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இப்போ ஸ்ரீராமர் ஸ்லோகத்தை படிக்கலாம். இதோட பேரு ஏக ஸ்லோகி ராமாயணம். ஆதவ் ராம தபோவனாதி கமனம் ஹத்வாமிருகம் காஞ்சனம். வைதேகி ஹரணம் ஜடாயி மரணம் சுக்ரீவ சம்பாஷணம். வாலி நிக்ரஹணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தாஹனம். பஸ்சாத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஏதத்தி ராமாயணம். இதுல ஒரு வரிகளுக்கான விளக்கத்தை விரிவா பார்க்கலாம். ஆதள ராம தபோ வனாதி கமனம். ஆதியில் ராமன் வனவாசம் செல்லுவது. ஹத்வாமிருகம் காஞ்சனம் பொன் மானைக் கொல்லல். வைதேகி ஹரணம் சீதா தேவி கடத்தல். ஜடாயு மரணம் ஜடாயு மரணம். சுக்ரீவ சம்பாஷணம் சுக்ரீவன் சந்திப்பு உரையாடல். வாலி நிகிரஹணம் வாலி வதம். சமுத்திர தரணம் கடல் தாண்டல். லங்காபுரி தாஹனம் இலங்கை எரிப்பு. பஸ்சாத் ராவண கும்பகர்ண ஹனனம் பின்னர் ராவணன் கும்பகர்ணன் மரணம். ஏதத்தி ராமாயணம். இதுவே ராமாயணம். ஒருமுறை ஸ்ரீராமர் வனவாசம் சென்றார். அங்கு தங்க மானை துரத்திக் கொன்றார். இந்த நேரத்தில் அவரது மனைவி வைதேகி சீதை ராவணனால் கடத்தப்பட்டார். பறவைகளின் மன்னன் ஜடாயு ராவணனை எதிர்க்கும்போது உயிர் இழந்தான். ஸ்ரீராமர் சுக்ரீவருடன் நட்பு கொண்டார். அவருடைய பொல்லாத சகோதரன் வாலியைக் கொன்றார். கடலுக்கு மேல் பாலம். லங்காபுரி எரிந்தது. இதைத் தொடர்ந்து ராவணன் மற்றும் கும்பகரன் வதம் நடந்தது. இது முழு ராமாயணத்தின் சுருக்கமான கதை. இப்போ மறுபடியும் அர்த்தத்தை மனசுல வெச்சு இந்த ஸ்லோகத்தை கேளுங்க. ஆதவ் ராம தபோவனாதி கமனம் ஹத்வாமிருகம் காஞ்சனம். வைதேகி ஹரணம் ஜடாயி மரணம் சுக்ரீவ சம்பாஷணம். வாலி நிக்ரஹணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தாஹனம். பஸ்சாத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஏதத்தி ராமாயணம். பொருளோடு சேர்ந்து ஸ்லோகத்தை படிக்கும் போதும் சொல்லும் போதும் அதற்கான பலனே தனி. இப்போ இந்த ஸ்லோகம் உங்க மனசுல எப்பவும் நிக்கும்னு நம்புகிறோம். ராமாயணத்தை படிப்பதால் மற்றொரு சிறப்பும் உண்டு. அனுமன் ஸ்ரீ ராமபிரானின் தீவிர பக்தர் ஆவார். இப்படி இராமாயணம் படிக்கும்போது உங்க பக்கத்தில் ஒரு மனை பலகை போட்டு வையுங்கள். நீங்கள் படிக்கும் இந்த இராமாயண சுலோகத்தை கேட்க அனுமன் வந்து அந்த இடத்தில் உட்காருவார் என்பதும் ஒரு நம்பிக்கை. ராமநாமம் எந்த இடத்தில் எல்லாம் ஜபிக்கப்படுகிறதோ அதை கேட்க ஹனுமன் தவறாமல் அந்த இடத்திற்கு வந்து விடுவாராம். இதுபோல இன்னும் பொருளோடு பல ஸ்லோகத்தை பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.